அண்ணன் எங்க அண்ணன் அன்பை அள்ளி கொடுக்கறதில் மண்ண அட மேல்முறையீடு பண்ணவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு, அதாவது தகுதி உள்ள பெண்களுக்கு உரிமை தொகை வழங்க போறோம் அண்ணன். இல்லங்க நல்லா இருந்துச்சு, அப்படி கன்டினியூ பண்ணுவீங்க. என்னன்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்கிற நிகழ்ச்சி, அதாவது பாத்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிருந்தாங்க. ஆமா, முன்னாடி எங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்களா, மேல்முறையீடு பண்ணிருப்பாங்கல்ல. சோ அவங்கல வந்துட்டு மேல்முறையீடு பண்ணி திருப்பியும் செக் பண்ணி ஓகேப்பா அவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம், அந்த தகுதியான பெண்கள் நீங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் இன்னைக்கு. சோ அந்த ஃபங்க்ஷன்ல வந்து சென்னையில் நடந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துருக்காரு. ஏன் அண்ணன் பாட்டு பண்ணனா, நிறைய பேர் வந்து அட்ரஸ் பண்ணும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் இருக்கிறாரு அண்ணன் சொன்னேன். அப்புறமா அந்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு பிரம்மாண்டமான வெல்கமிங் இருந்தது முதல்வர் அவர்களுக்கு வந்து. காலமா ஒரு வரிசை, சோ அப்படியே அவரோட கார் உள்ள வர மாதிரி. ஆமா, முக்கியமா வந்து புத்தகங்கள் கொடுக்குறாங்க. புத்தகங்கள் கொடுத்துட்டு மேயர் பிரியா அவர்கள் வந்து முதல்வருக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க. அது போன தடவை ஃபங்க்ஷன்ல கொடுத்தேன்னு சொல்ல போறீங்களா? இல்லங்க, அது கொடுத்ததுக்கு அப்புறமா பின்னாடியே வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வராரு. ஓகே, அவருக்கு ஒரு புக்கு. இங்க ஒரு அட்டெண்டன்ஸ், அங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டாங்க. அந்த மாதிரி போட்டு அப்புறம் எல்லாரையும் உள்ள வெல்கம் பண்ணி வச்சுட்டு நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் பேசினாங்க. அதுல முக்கியமா முதல்வர் அவர்கள் பேசுறாரு. முதல்ல எடுத்த உடனே இதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்கேன். கடந்த சில நாட்களாக காய்ச்சலும் தொண்டை வலியும் எனக்கு இருந்துச்சு. இப்போ காய்ச்சல் குறைஞ்சிட்டாலும் தொண்டை வலி மட்டும் இருக்கு. என்னுடைய குரலை கேட்கிறப்பவே உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்வர் அவர்களுக்கு வந்து தொண்டை கொஞ்சம் வந்து சரியில்லை, ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் தொண்டுதான் முக்கியம் அப்படின்னு வந்திருக்காரு. தொண்டை முக்கியம் அல்ல, தொண்டை வலி இருந்தாலும் தொண்டில தோய்வு ஏற்படக்கூடாது, இதுதான் வந்துட்டேன். தொண்டுதான் முக்கியம். அடுத்த போஸ்டர் பேனர்ல இது கண்டிப்பா வரும். இதெல்லாம் திமுகல முக்கியம். உங்களை பார்த்த உடனே நான் ஹாப்பி ஆயிட்டேன், புத்துணர்ச்சி ஆயிட்டேன்னு சொல்லிட்டாரு முதல்வர் பார்த்த உடனே. ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. நீங்க நிறைய தடவை சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மேல்முறையீடுலாம் பண்ணணும், அந்த மாதிரி சொன்னீங்க, எல்லாமே நடந்திருக்கு. இந்த உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 1000 ரூபாயை வாங்கும் போது உங்களுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட கொடுக்கும் போது எனக்கு தான் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த முக்கியமா என்னன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராகவே வர முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கட்டம்லாம் பார்த்தாங்களாம். இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி, இவங்க ஆட்சிக்கு வரவே மாட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய சொன்னாங்க, கட்டம்லாம் பார்த்தாங்க. எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டோம் சார், வர முடியாது இல்லைங்கிறேன், நாட் பாசிபிள்ங்கிறேன், அக்கார்டிங் டு த புக்னு இல்லைங்கிறேனா. அப்படி எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட, ஆனா நீங்க ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க. கலைஞர் மகன் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரணும்னு ஓட்டு போட்டு பதிலடியும் தந்தீங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வரப்போற பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அவங்கள வந்து தயாராக்குறாங்க. ஏங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. சரி, ஓட்டு போட்ட மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க, நாங்க இருக்கோம். நீங்க சொல்ற பாயிண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்றேன் ரைட்டா. அது மட்டும் இல்லாம முதல்வர் பேசிட்டு போயிட்டாரு. யாரும் போயிடாதீங்க, உட்காருங்க. அடுத்து அனைவரும் அமைதியாக அவர்கள் இருக்கைகளில் அமரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த முதல்வர் இல்லைங்க, முதல்வருக்கு அடுத்து இளைஞரணி. அதுதாங்க முதல்வருக்கு அடுத்துன்னு சொல்ல வந்து அடுத்த முதல்வர்னு மாத்தி சொல்லிட்டேன். சரி, விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவ்வளவு பேருக்கு முதல்வர் அவர்களால் கொடுக்க முடியல, கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு போயிட்டாருன்றனால அவர் கன்னியூ பண்ணாரு. ஏங்க, முன்னாடி ஃபங்க்ஷன் எல்லாம் முதல்வர் ஃபுல் ஸ்டெச்ல கொடுப்பாருங்க. இங்க பாருங்க, முதல்வர் அவர்கள் விட்ட பணியை தொடர்றாரு உதயநிதி அவர்கள். ஓ, அந்த குடுக்கறது சொல்றீங்க? ஆமா. ஓ, சரி, ஓகே. சரி, சென்னையில முதல்வர் கொடுத்திருக்காரு. மற்ற மாவட்டங்கள் எல்லாம் யார் கொடுத்திருக்கா? கே நேரு அவர்கள் இருக்காருல்ல, அவரும் வந்து அவரோட தொகுதியில இருக்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கொடுத்திருக்காரு. அவங்க தொகுதிக்கு அவங்க அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. சோ கே நேரு அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அமைச்சர்? கிடைக்காதவர்கள், தகுதி உள்ளவர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு நம்முடைய தளபதி அவர்கள் அந்த உரிமை தொகையை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தாமதத்திற்கு மன்னிக்கவும். தாமதமா வந்ததுக்கு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு மக்கள் பணிக்கு இடையில வரணும்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு. கண்டிப்பாங்க, எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கணும்ல. ஆமா, அது வந்து கொடுத்து முடிச்சு அப்படி அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அமைச்சர் நேரு அவர்கள் மட்டும் கிடையாது, அமைச்சர் முத்துசாமி அவர்களும் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்காரு. சோ உரிமை தொகை கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ சொல்றாங்களாம், அதாவது இந்த உரிமை தொகை ஆராய்ந்து அதுல வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் கட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இதை மீண்டும் ஆய்வு செய்து அதில் ஏதோ குறைக்க போறாங்கிற ஒரு பிரச்சாரத்தை செய்யறாங்க. அப்படி அல்ல, அந்த சரியா போய் சேருதா இல்லையா, அந்த பேங்க் போயிட்டு அவங்க கைக்கு போகுதா, இல்லை வேற ஏதாச்சும் குறுக்க தவறு நடந்துருதா, இதையெல்லாம் கண்காணிப்பதற்காக ஒரு ஆய்வை செய்ய வேண்டும் என்று ஒரு பொதுவான
ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முத்துசாமி அண்ணன் வந்து ஒரு கண்டிப்பான அமைச்சர், பெர்ஃபெக்ட்டா எல்லாமே போய் சேர்ந்துடணும் மக்களுக்கு. சோ அத தான் வந்து நாங்க வந்து ஒரு ஆய்வுக்குழு வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் ஆமா. அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேல. எஸ். சோ அந்த வழக்குக்கு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், அதாவது அரசும் முதலமைச்சரும் சொன்னது சரியான நியாயமானது. ஒரு மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு இது மாதிரி தடை வரக்கூடாது அப்படிங்கிறதுல உச்சநீதிமன்றமே நமக்கு மிகுந்த ஒரு கை கொடுக்கிற ஒரு திட்டமாக அதை சொல்லி இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உச்சநீதிமன்றமே எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படியா? உச்சநீதிமன்றம் யாருக்கும் ஹெல்ப் பண்ண அப்படி மாட்டாங்க. இல்லைங்க, அப்ப நாங்க கரெக்டா தான் சொல்றோம், இது பார்த்தா உங்களுக்கு தெரியலையா அந்த மாதிரி. ஓ, அப்படி சொல்றாரு. அப்புறம் முக்கியமான விஷயம், அவரோட துறை அதானே. ஆமா, அண்ணாமலை அவர்கள் இருக்காருல்ல, பரோட்டா ஸ்பெஷலிஸ்ட் அண்ணன். தெரியல, ஃபேமஸ் ஆயிட்டாருங்க பரோட்டால. ஆமாங்க, நிறைய பேரும் கூட பெரிய அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இப்போ தமிழ்நாட்டுல குடிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு. நீங்க அந்த மாதிரி அவர் சொன்னாருனாக்க நாங்க என்ன வீடு வீடா போய் குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? அதை வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், வேண்டான்னு தான் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால இப்போ டாஸ்மாக் கடைங்கிறத நாங்க வந்து எடுத்த உடனே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட முடியாது. நாங்க அப்படி பண்ணணும்னா நினைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் குறைச்சிட்டு தான் வரோம். கொஞ்சம் அளவா இல்லைங்க, அந்த மாதிரி அளவு இல்லைங்க, குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு தான் வருது. அதான் மொத்தமா கடையெல்லாம் உடனே மூட முடியாது, படிப்படியா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கும். கவுன்சிலிங் செஷன் வேற இருக்குது கடையில, அது ஒரு மாதிரி சொல்லியிருந்தார்ல, அது வேற இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சேலம், கோயம்புத்தூர், அப்படியே வாங்க எடப்பாடிக்கு வந்துருங்க. ஆமாங்க, இபிஎஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா? சோ இபிஎஸ் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு கேக்குறாங்க, என்னன்னா நீங்க இடைக்காலத்தை அழகி போட்டாங்க, ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி யாருமே கேட்கலங்க. என்னன்னா ஐடி விங் இருக்குல்ல, பயங்கரமா கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க பாருங்க, படிச்சிருக்கீங்களா? அதாவது எடப்பாடியார் அவர்களுக்கு பதிலா அவர் சொன்ன மாதிரி கருத்து போடுவாங்க இல்லங்க, அதிமுக வளர்ச்சிக்கு, அதிமுகவோட வளர்ச்சிக்கு வாட்ஸ்அப்ல ட்விட் அதானே. ஆமா, இல்ல 2000 பேரை கூப்பிட்டு வாழ்த்துக்கள், சூப்பர், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜாப் கிடையாது, ஐடி விங்ல. அதாவது வந்து அண்ணனோட பரப்புரையே பரப்பணும், அதுக்காக வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்படிதான் உற்சாகப்படுத்தினா தானே ஒரு 10 கமெண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அப்ப தீபாவளி போனஸ் கிடையாது, அதுவும் உட்பட சேர்த்து கொடுத்துருக்காரு. சரி, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கா இல்லையா, ஏதாச்சும் பேசி சர்ச்சையில மாட்டிக்கினாரா? இல்லைங்க, அவர் வந்து உறுப்பினர்களை கூப்பிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து தனியா கொண்டாடுங்கன்னு சொல்ல, தீபாவளியை வாங்க அப்படின்னு சொல்லி வெடியெல்லாம் வாங்கி அண்ணன் வந்து எல்லாரோடையும் வெடிச்சிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாரமா தீபாவளியா தான் படபடன்னு வெடிச்சுன்னு இருக்குது. இப்ப இவரே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ஃபுல்லா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காரு, எல்லாரும் ரொம்ப என்ஜாய்மெண்டா. அந்த சுறுசுறு கம்பி இருக்குல்ல, ஆமா, மத்தாப்பு தானே, மத்தாப்பு சுத்து வரல, வழக்கமா மேடையில சுத்துவாப்புல, இந்த வாட்டி ஃபீல்ட்ல சுத்தி இருக்காப்புல. இது வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான முன்னோட்டம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வெடிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான்சர்ஷிப்பா? ஏங்க, அதெல்லாம் ஸ்பான்சர் கிடையாதுங்க, இதெல்லாம் 2 கம்பி வாங்கியிருப்பாருங்க ஃபுல்லா. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுது? அந்த மத்தாப்பு கொளுத்துறாங்கல்ல, அடுத்த எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வந்து பிரகாசமா தெரியுது அப்படியே. ஒரு ஒளிவட்டம். ஆமா, தெரியுதா? தெரியுது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. முக்கியமா என்ன விஷயம் பேசியிருக்காரு? என்னன்னா, இந்த ஆன்லைன் ரம்மி இருக்கு இல்லையா, இன்னும் முடியலையா? அது ரம்மி என்பது நேரடியாக விளையாடுகிற விளையாட்டு, அங்கே திறமைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆன்லைன் ரம்மி என்பதில் திறமைக்கு வாய்ப்பே கிடையாது. ரம்மி வந்து நம்ம நேராவே விளையாடும் போது, மக்கள் கூட விளையாடும் பொழுது, அது வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு கேம், அது வந்து ஒரு திறமை. பட் ஆன்லைன்ல விளையாடும் போது அது ஆல்ரெடி வந்து ப்ரோகிராம் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்க போகுது. எனவே இது திறமை அடிப்படையிலே வராது. தீர்ப்பு அந்த மாதிரி கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. நல்லா தான் வாதாடினாங்க, ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் வாதாடல. நாங்கள் நீதிமன்றத்தினுடைய திருப்திக்கு ஏற்றவாறு அந்த வாதத்தை முன்வைக்கவில்லையோ என்று நாங்கள் நினைக்கிறோமே தவிர, தீர்ப்பை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதாவது மிஸ் என்ன ஃபெயில் ஆக்கல, நான் தான் பாஸ் ஆக்குற மாதிரி ஆன்சர் எழுதல, அப்படி ஒரு விஷயங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. ஆளுநர் மீது போட்ட வழக்கு பத்தி சென்ட்ரல் மினிஸ்டர் எல் முருகன் அவர்களும் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மசோதாக்களை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய கடமையும் கவர்னருக்கு இருக்கிறது இல்லையா? அந்த மசோதா வந்து என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இந்த மசோதானுடைய சட்டத்தன்மை என்ன, அதெல்லாம் ஆராய்ஞ்சு தானே ஆளுநர் கையெழுத்து போடுவார். அதை வந்து அவங்க தரப்பு, ஆளுநர் தரப்பு உரிய விளக்கத்தை கோர்ட்டுக்கு கொடுப்பார்கள். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனே வரப்போகுது, அடுத்து வந்தா வேற யாச்சும் வந்துருவாங்க. இல்லைங்க, அப்படி இல்லைங்க, ஃபைல்ஸ் வந்து பத்திரமா பார்த்து சரி வருமா சரி வராதா கொஞ்சம் டைம் எடுத்து தான் டிசைட் பண்ண முடியும். டைம் எடுத்து பொறுமையா நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையில இருந்து பதில் சொல்லுவாங்க. அது ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னது, தமிழக மீனவர்கள்லாம் வந்து எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க, அரெஸ்ட்லாம் பண்ணிட்டு போறாங்களே. இது வந்து அவர் மீனவர் வந்து எல்லை தாண்டினாரா
தாண்டலையான்றது அந்த மீனவருக்கு தான் தெரியும். அது மீனவர்களுக்கு தாங்க தெரியுமா? அவ்வளவுதானா? அப்படிதான், அதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். ஏதோ போட்ல ஜிபிஎஸ்லாம் வச்சிருக்காங்க. போட்ல ஜிபிஎஸ் வச்சிருக்காங்க, முக்கியமான ஸ்கேனர்லாம் வச்சு போட் ஒன்று உள்ள போயிருக்குது கடலுக்குள்ள. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு சாதனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்றாங்க. அண்டர்லைன் பண்ணுங்க. இன்னொன்னு தெரியுமா? அந்த பகுதியில் இருக்கிறவர்களும் தமிழ் மீனவர்கள், இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் நம்மளுடைய தமிழ் மீனவர்கள். நம்மளுடைய தமிழ் மீனவர்கள் கொஞ்சம் அதிகமான அந்த ஸ்பீடாக செல்லக்கூடிய போட்டெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற தமிழ் மீனவர்கள் சொல்கிற இது என்னென்னா, சார் எங்ககிட்ட பொருளாதார வசதி கம்மியாக இருக்கிறது, நாங்கள் வந்து சாதாரண ஃபைபர் போட்டு வச்சு தான் நாங்கள் மீன் பிடித்து கொண்டு இருக்கணும் அந்த மீனவர்கள் சொல்லுகிறாங்க. அவர்களும் தமிழ் மீனவர்கள் தான். இல்லை எல்லை மீறாங்களா இல்லையா அப்படின்னா வந்துட்டு நம்மளோட வந்து இயற்கை சீற்றத்தால அப்படி போயிருக்கலாம் அதுக்கெல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன், நீண்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு அதை பற்றி. நம்ம மீனவர் தப்பு பண்ணாரா அவங்க தப்பு பண்ணாருன்றது போகிறத விட இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதில் தான் அவர் நம்மளுடைய சகோதரர் கேட்ட மாதிரி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு தான் இதுக்கு ஒரு வழி கொடுக்கும். சரிங்க, அண்ணன் எப்படி இவ்வளவு விளக்கமா பேசுறாரு? அவர் தாங்க மீன்வளத்துறையோட இணை அமைச்சர் சென்ட்ரல்ல. ஸோ அதனால டேட்டாவோட டேட்டாவோட சொல்றாப்புல எல்லாத்தையும். இப்போ ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் ஸ்டேஜில் நிறைய கருத்துக்கள்லாம் பேசினார்ல, அதை பத்தி அண்ணன் கிட்ட கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அரசியல்லாம் வேணாங்க. இருங்க, இது அரசியல் கேள்வி இங்க வேணாம் முதல்ல சொல்லிட்டோம். கீழே வச்சுங்க. அரசியல்லாம் வேணாம். அண்ணன் சென்ட்ரல் மினிஸ்டர் தானே? இல்லைங்க, கீழே இறங்கிட்டு பேசுவோம். கீழே இந்த மீட்டிங் முடிச்சுட்டு கீழே வந்து பேசுவாங்க. ஆனா கார்ல ஏறி போயிடுவாங்க. ஏங்க சொன்னாருங்க 2-3 வார்த்தை, போயிட்டு வரேன் பாய். சரி. என்னங்க புதுசா நம்ம இடிதாங்க என்ன பட்டு வேட்டியை நோக்கி போறாரு? கரவேட்டி கட்ட தடை போட்டிருக்காங்கல்ல, அதனால. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கொண்டாட்டம் முதலில் வந்ததா போனஸ் முதலில் வந்ததா என்ற உலகமகா சந்தேகத்தை எழுப்பி உள்ளார் கொடைமடை. போனஸ் வந்ததால் தான் கொண்டாட்டம் என்கிற குடைமடைக்கு கொண்டாடுவதற்குத்தான் போனஸ் என்ற உண்மையை உணர்த்த வேண்டிய இடத்தில் இடிதாங்கி இருக்கிறார். கோழியில் இருந்து முட்டை வந்ததா முட்டையில் இருந்து கோழி வந்ததா என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை ஏற்று நடத்திய இடிதாங்கி சிறப்பு மன்றத்திலேயே சிறப்பான தீர்ப்பை வழங்கியவர். அதாவது முட்டையில் இருந்து தான் ஆம்லேட் ஆஃப் ஆயில் வந்தது, இப்போது கலைக்கு பொடி மாசு வரைக்கும் அதுதான் தீர்ப்பு என்று அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வைத்தவர். அந்த வித்தை தெரிந்த காரணத்தால் தான் இன்று போனஸ் வந்ததால் கொண்டாட்டமா, கொண்டாட்டத்தால் போனஸா என்று பிளேட்டை திருப்பி போட்டு பட்டிமன்றம் நடத்த சொல்லுகிறார் கொடைமடை. இடிதாங்கி அதையும் ஏற்றுக்கொண்டு விட்டான். ஏனென்றால் சொல்ல வந்த கருத்தை 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றி சுற்றி வந்து சொல்லுகிறவன், போனஸாக கூடுதலாக 10-15 வார்த்தைகளையும் மேற்கோள்களையும் எடுத்து போட்டு சிறப்புரை ஆற்றுகிறவன் இந்த பட்டிமன்றத்தை ஆற்ற முடியாதா என்ன? அதனால்தான் சொல்லுகின்றேன், எல்லோருக்கும் கொண்டாட்டம் ரொம்ப முக்கியம். முக்கியம் என்று சொல்லிவிட்டாலே கொண்டாடி தீர்க்க வேண்டிய கட்டாயமும் கூடவே ஒட்டி கொள்ளுகிறது. இருந்தாலும் இடிதாங்கி என்ன சொல்ல வருகிறான் என்றால், வாதம் விவாதம் கைத்தட்டல் எல்லாவற்றையும் கணக்கு போட்டுத்தான் விடை சொல்ல வேண்டும். அதில் உறுதியாகவே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது கொடி இல்லாமல் கூட கட்சி கூட்டத்தை நடத்தி விடலாம். ஆனால் கரை வேட்டி இல்லாமல் எப்படி தீபாவளியை கொண்டாட முடியும்? ஒருபோதும் முடியாது. ஆகவே முதலில் கொடியை மீட்க வேண்டிய கட்டாயம் இப்போது இடிதாங்கி முன்னால் இருக்கிறது. ஏனென்றால் இடிதாங்கியிடம் இருக்கும் அத்தனை வேட்டிகளும் கரை வேட்டிகள் தான். அப்படி இருக்கும்போது கரை வேட்டி இல்லாமல் திருநாளை கொண்டாடுவது சற்று தூக்கலாக இருக்காது என்ற காரணத்தால் மேல் நாட்டு உடைக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஒட்டி கொள்ளுகிறது. இப்போது குடைமடைக்கு டவுட்டை தீர்த்து விட்டால் அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு கூட வருவதற்கு யோசிப்பார். அவர் கூடவே வர வேண்டும், ஆமாஞ்சாம்பி போடும் அல்லக்கையாக தொடர வேண்டும் என்றால் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்து விடக் கூடாது என்ற ஒரே ஒரு உண்மையை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். We are back to cinema. யாருங்க சோனியா காந்தி அவர்கள் படத்துல நடிக்கிறாங்களா? சோனியா காந்தி அவர்கள் நடிக்கிறாங்க. எங்க அவங்க அரசியல்வாதிங்க, அவங்க எப்படி நடிப்பாங்க? ஆனா பாருங்க அதே மாதிரி இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஜெர்மனில இருக்கிற ஒரு ஆக்டர், இங்க வந்து சோனியா காந்தி அவர்கள் ரோல்ல நடிக்கிறாங்க. சோ அந்த ஆக்ட்ரஸ் அப்படி நடிக்கிறாங்க. ஆமா. அது என்ன படம் அப்படினு பாத்தீங்கன்னா யாத்ரா 2 அப்படின்ற படம். யாத்ரா 2. இந்த படத்துல மம்முட்டி அவர்கள் நடிக்கிறாரு, ஜீவா அவர்கள் முக்கியமான ரோல் நடிக்கிறாரு. ஆமா, ஜீவா அவர்கள் தான் வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டியாவே நடிக்கிறாரு. அப்படியா? சோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.